18 சித்தர்களும் இங்க வந்திருக்காங்க. 18 சித்தர்களும் இங்க இருக்காங்க. நீங்க மலை பாக்குறீங்கல்ல, இது வந்து மலை இல்ல. இங்க வந்து அகத்தியர் குகை இருக்கு, கோரக்கர் குகை இருக்கு, போகர் குகை இருக்கு, புலிப்பாணி ஐயா குகை இருக்கு, கொல்லிமலைக்கு ஒரு பைபிள் இருக்கு சார். நம்ம பைபிள் குரான் சொல்ல கொல்லிமலைக்கு ஒரு பைபிள் இருக்கு. அது என்னன்னா காலங்கிநாதர் கொல்லிமலை ரகசியம் இருக்கு. தினேஷ், கொல்லிமலைக்கு நாங்க கேட்டோம், வந்துட்டீங்க. நீங்க நிறைய அமானுஷங்களை பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க. ஆனா எங்களுக்கு இந்த கொல்லிமலை காட்டுல இது அமானுஷமா தெரியல, அவ்வளவு அழகா தெரியுது எங்களுக்கு. ஆமா, எங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் நிறைய இருக்கு. இத பத்தி நீங்க தெளிவா சொல்ல முடியுமா? ஆகாய கங்கையை பத்தி முதல்ல நம்ம அதுக்கு முன்னாடி இதை கொடுத்த தெய்வங்களுக்கு ப்ரே பண்ணுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதாவது தென்னாடுடைய சிவன் சொல்றோம். சரி, தென்னாடு தமிழ்நாடு கீழே நாடு இல்லையா, பெரிய நாடு இருந்தது. அதாவது இருக்கிற நம்ம வந்து கான்டினென்ட்ஸ் 7 கான்டினென்ட் சொல்றோம்ல, இருக்கிற கான்டினென்ட்ல பெருசா இருந்த கான்டினென்ட் குமரி கண்டம். அதாவது நம்ம சதன் இந்தியா ஆஸ்திரேலியா கனெக்ட் ஆகும், ஆப்பிரிக்கா வரைக்கும் கனெக்ட் ஆகும். அந்த குமரி கண்டம் வந்து இன்னைக்கும் கடல் கீழே இருக்கு, இந்தியன் ஓஷன் கீழே இருக்கு. ஆர்கியாலஜிக்கலாவே அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அந்த குமரி கண்டத்தோடைய ஒரு எச்சம் தான் இது. இதுதான் நார்தன் மோஸ்ட் குமரி கண்டம். ஜென்ரலா இதை எதுக்கு நம்ம மாயன் ஸ்டுடியோல சொல்றேன்னா, நம்ம ஜென்ரலா கொல்லிமலை பேசும்போது நிறைய அமானுஷங்கள் அதெல்லாம் பேசுவோம். அமானுஷங்கள் இருக்கு, அது எல்லா இடத்துலயும் இருக்கு. அது ஒரு ஓரம் இருக்கட்டும், அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். ஆனா முதல்ல நம்மளுடைய ஹிஸ்டரி என்ன, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன, இது ஏன் குமரி கண்டம் சொல்றோம்ன்றதுலாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மள சுத்தி எவ்வளவு பெருமைகள் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இது ஒண்ணு. என்னன்னா குமரி கண்டம் நீங்க அந்த புக்கு நீங்க நிறைய படிச்சுக்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து பகுரி ஆறு, நிறைய ஆறு வரும், நிறைய மலைகள் வரும். மகாமேரு மலை அங்க இருந்ததாலாம் சொல்லுவோம். அதுல ஒண்ணு ஆகாச கங்கை. சரிங்களா? இதை ஏன் சொல்றோம்னா குமரி கண்டம்ன்றது நீங்க வந்து ஃப்ளட்ல அந்த பேரலைன்னு சொல்லுவாங்கல்ல, அது கீழே போகும்போது அகத்திய முனிவர் இருந்த பல மூலிகைகள், பல சித்தர்கள், பல முக்கியமானவர்கள் எல்லாம் இங்கதான் கொண்டு வந்தார். சரிங்களா? நார்த்ல டிராவல் பண்ணி நார்த்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு மகாராஷ்டிரா வரைக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு குமரி கண்டம்ன்றது போகும். ஏன்னா அதெல்லாம் கூட ஒரு சடன் இந்தியா தான். இப்ப அது சென்ட்ரல் இந்தியான்னு மாத்திட்டாங்க. சரிங்களா? இதுதான் அவர் வந்து தேர்ந்தெடுத்த இடம். அதாவது மலைகள்ல இமயமலை மவுண்ட் எவரெஸ்ட் ஏறணும் இருக்கான், மவுண்ட் கைலாச ஏறணும் இருக்கானா? இல்ல, இதை விட பெரிய மலைகள் இருக்கு. ஆனா இந்த மலையில நடக்கிற அமானுஷங்கள் எல்லா மலை நடக்குமானா நடக்காது. சரிங்களா? இப்ப நீங்க இது மலை பாக்குறீங்களா, இது ஆகாச கங்கை. இது வந்து சாதாரண தீர்த்தமே கிடையாது, வந்து புண்ணிய நதி. நீங்க எந்த மூலிகைகள் நீங்க சொன்னாலும், எந்த மூலிகைகள் நீங்க சஞ்சீவினி மூலிகை எது சொன்னாலும் எல்லாமே இந்த மலைகள்ல இருக்கு. அந்த மலைகள் எல்லாம் டச் பண்ணி வர்றது நம்ம பாக்குறோம். நம்ம இருக்கிறது மிட் பாயிண்ட். நம்ம பாக்குறது ஸ்டார்டிங் கிடையாது, நம்ம பாக்குறது எண்டிங் கிடையாது, நம்ம பாக்குறது மிட் பாயிண்ட். கிட்டத்தட்ட இதை சுத்தி 7 மலைங்க இருக்கு. அந்த 7 மலைங்களுக்கு ப்ரொடெக்டரா இருக்கிறவர் யாருன்னா தெய்வம் பாத்தீங்கன்னா அரப்பள்ளீஸ்வரர். ஆனா ப்ரொடெக்டர் யாருன்னா மாசி பெரியண்ணசாமி தான். இந்த கொல்லிமலை தான் இருக்குதுல ஹைட்டு 8வது மலை. அங்க நின்று நீங்க மாசி பெரியண்ணசாமி கோயில்ல இருந்து பார்க்கும்போது 7 மலை சுத்தி தெரியும். அதுவே ஒரு பெரிய ஹிஸ்டரி. நம்ம ஒரு நாள் அந்த ஹிஸ்டரி பத்தி பேசுவோம். அதுல புண்ணிய நதினா இது. சோ எல்லா மூலிகைகளையும் தொட்டு வரும். நிறைய பேர் கேட்பாங்க, இப்ப நம்ம ஜென்ரலா இதை பார்த்து கேட்கறோம், என்ன கேட்பானா, இங்க வந்து எனக்கு என்ன நடக்கும், என்ன வேண்டலாம், இல்ல டீப் என்ன தோஷ பரிகாரம்னு கேட்பாங்கல்ல. எதை வேணாலும் கேட்கலாம், நல்லதும் கேட்கலாம், கெட்டதும் கேட்கலாம். ஆனா அதுக்கான கர்ண வினையை நீ தான் அனுபவிக்கணும். இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பிளேஸ். இது வந்து இயற்கை தாய். நம்ம ஒண்ணு இல்லைங்க, நம்ம காந்தாரான்ற படம் பார்த்திருக்கோம். அதுல ஈஸ்வர தோட்டம் சொல்றாங்க, அது கதை. இது ஈஸ்வர தோட்டம், உண்மையிலே ஈஸ்வர தோட்டம் உள்ள இருக்கு. இது அதுக்கு போற வழி. இதுதான் உண்மையிலே ஈஸ்வர தோட்டம். அதுல சொல்லுவாங்கல்ல, மிளகை வச்சுதான் அந்த ராஜா உள்ள வருவான். நீங்க உலகத்திலேயே ரொம்ப ரேரான மிளகு டேஸ்ட் 2 இடம், ஒண்ணு கொல்லிமலை, இன்னொன்னு காமாக்கியா கோவில். இந்த 2 இடத்தோட மிளகு டேஸ்ட் எங்கேயுமே வராது. ஏன்னா இந்த மண் அந்த மாதிரி, அந்த மண்ணுக்கு முக்கியமான வளம் சேர்க்கிறது இந்த ஆகாச கங்கை. இந்த ஆகாச கங்கை வந்து பல பேர் பல விதங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஒண்ணு, இப்ப நான் ஜோதிடர், நிறைய பேருக்கு வந்து தீராத கஷ்டம், தீராத தோஷம், ராகு கேது தோஷம். இப்ப வந்து நீங்க இப்ப நிறைய திருப்பாம்பூரம்லாம் கோவில் இருக்கு, ராகு கேது தோஷத்துக்கு போவாங்க. சில டைம் அங்க போய சரி ஆகாதவங்களுக்கு இங்க வர சொல்லுவோம். ஏன்னா அதுக்கான மூலிகைகள்லாம் தொட்டு இங்க வரும். ரொம்ப பித்ரு தோஷம், பிரம்மஹத்தி தோஷம்லாம் சொல்றாங்களா, அதுக்கெல்லாம் இங்க வருவாங்க. ரொம்ப ரொம்ப ரேரானது என்னன்னா மாந்திரிகம் சொல்றாங்கல்ல. ஒரு இடத்துல மாந்திரிகம் வச்சிட்டாங்க சார், எடுக்கவே முடியல. குல தெய்வத்தெல்லாம் கட்டுப்படுவாங்க.
தெய்வத்தை கத்து போடுவாங்க. அதுக்கு சில வேலைகள் இருக்கு. எங்க போனாலும் எனக்கு உருட்டி பறக்கிறது என்னால முடியவே இல்லை, வந்து இங்க குளிச்சிருங்க, முடிஞ்சது கதை. இதை தாண்டி ஒண்ணும் கிடையாது. எனக்கு சொன்னது என்னுடைய குருமார்கள் எல்லாம் சொன்னது என்னன்னா, இந்தியான்றது ஒரு பெனின்சுலார், அதுல மெயினா சதன் இந்தியா, அது தமிழ்நாடுன்றது பெனின்சுலார். சரிங்களா? அது தமிழ்நாடோட வாஸ்து வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அது தென்கிழக்குல நீர்நிலை இருக்கும், நம்மளுக்கு வந்து அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. உலகத்துல எங்க மாந்திரிகம் வச்சாலும் தமிழ்நாட்டுல எடுக்க முடியும். ஆனா தமிழ்நாட்டுல மாந்திரிகம் வச்சா அதை எடுக்கிறது கஷ்டம். இது வந்து மாந்திரிகம் பாக்குறவங்களும் உங்க சேனல்ல பாப்பாங்க, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும். இன்கேஸ் இது வந்து இப்ப என்னை பத்தி மாந்திரிகம் நான் பெருசா டச் பண்ண போதும், ஆண்டவனை பத்தி டச் பண்ண போறேன். இன்கேஸ் யாருக்காவது பெரிய பிரச்சனை இருக்கா இங்க வந்து குளிச்சிருங்க. இதை தாண்டி பெரிய சக்தி எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய சக்தி. ஏன்னா 18 சித்தர்களும் இங்க வந்திருக்காங்க, 18 சித்தர்களும் இங்க இருக்காங்க. நீங்க மலை பாக்குறீங்கல்ல, இது வந்து மலை இல்ல, இங்க வந்து அகத்தியர் குகை இருக்கு, கோரக்கர் குகை இருக்கு, போகர் குகை இருக்கு, புலிப்பாணி ஐயா குகை இருக்கு, கொல்லிமலைக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு சார். நம்ம பைபிள் குரான் சொல்ல கொல்லிமலைக்குன்னு ஒரு பைபிள் இருக்கு. அது என்னன்னா காலங்கிநாதர் கொல்லிமலை ரகசியம்னு இருக்கு. காலங்கிநாதர் அவர் தவம் பண்ண கோவில் இருக்கு. இந்த இடம் ஃபுல்லாவே குகை தான், நிறைய குகைகள் இருக்கு. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதை ரிசர்வா மாத்திட்டாங்க, அது உள்ள போக முடியாது. ஒரு விதத்துல நல்லது, ஏன்னா அதை மிஸ்யூஸ் பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க, எக்கச்சக்க பேர் இருக்காங்க. நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், இது வந்து கதையா தெரியலாம், இது லாஜிக். இத வந்து நம்ம கதைன்னு நினைக்கிறதுல இன்னைக்கு வெஸ்டர்ன் சயின்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. விளையாட்டு சமாச்சாரம் இல்ல. இந்த ஆகாச கங்கையோட பவரும் அறப்பள்ளீஸ்வரோட பவரும் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அந்த காலத்துல இங்க ஒரு இது இருக்கு, இந்த ஆகாச கங்கை இருக்குல்ல, அங்கங்க ஓடையா இருக்கும், சிற்றருவி இருக்கு, மாசிலாமணி அருவி இருக்கு, நிறைய அருவி இருக்கு இந்த இடத்துல. இதுதான் மெயின். ஓகே, நம்ம இங்க வந்து ஒரு வழக்கம் இருக்கு, இது வந்து பழங்காலத்து வழக்கம். இது என்ன சொன்ன குமரிகண்டம் டச் சொன்னா, இதே பழக்கம் குமரிகண்டத்துல இருக்கு. இப்ப குமரிகண்டத்தோட இன்னொரு எச்ச என்ன, இலங்கையில இந்த பழக்கம் இருக்கு. என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாள்ல மீனுக்கு மூக்குத்தி போடுவாங்க. அதாவது வேண்டி, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்க அப்பா அம்மா வந்து எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், ஆண் குழந்தை பிறக்கணும் வேண்டினாங்க, குழந்தை பிறந்துடுச்சு, குழந்தையோட வந்து கோவில் குளத்துக்கு வருவாங்க, தங்கமோ வெள்ளியிலே மூக்கு தேத்துவாங்க, மீன் மேல வரும், மீனுக்கு மாட்டி விடுவாங்க, மீன் அப்புறம் உள்ள போயிடும். எனக்கு தெரிஞ்சு சில இடத்துல நடக்கும், எனக்கு தெரிஞ்சு இப்ப 2 இடத்துல நடக்குது. ஒண்ணு வந்து இது கதிர்காமத்துல நடக்கும், சரியா, கதிர்காமத்துல நடக்கும் குமரிகண்டம். இன்னொன்னு இங்க நடக்குது, சரிங்களா, இங்க ஒண்ணு நடக்குது. ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்து இப்ப நடக்குதான்னு தெரியல, ஆனா ரொம்ப பழங்குடி மக்களுக்கு போனா அவங்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கு. அது என்ன இப்ப நிறைய இடத்துல வெளியே காட்டுதலன்னா, இது ஒரு பதிவாவே இருக்கிறது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு மீன் பிடிச்சு, மீனுக்கு மூக்குத்தி, மீன் நான் பிடிச்சி சாப்பிட்றன்ற மாதிரி பிடிச்சிருக்காரு, அது வெட்டி இருக்காரு. ஓகே, மீன் 2 வெட்டி இருக்காரு. ஆனா இந்த ஆகாச கங்கையில இருந்து வந்த தண்ணியோ இல்ல கூட ஏதோ ஒரு மூலிகை தண்ணியில அந்த மீனை சமைக்கிறதாக போடும்போது மீன் ஒட்டிக்கிச்சு. சரிங்களா, இதை நம்ம கதையா சொல்றோம். ஆனா சில யூடியூப் வீடியோ பாருங்க, இரும்பு வெட்டுற மாதிரிலாம் சில மூலிகைகள்லாம் நீங்க பாப்பீங்க. நீங்க சொல்லின காலங்கிநாதர் கொல்லிமலை ரகசியம் சொன்ன, அதுல வந்து உடம்ப வந்து சாகாமையே இருக்கிறதுக்கு என்னென்ன மூலிகை இருக்கு, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்ன்றத சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொல்றேன், இப்ப நம்ம யூடியூப் பாக்குறோம், நான் சொல்றேன் சாகாம இருக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ். நான் சொல்றது உண்மை மாதிரி இருக்கா உருட்டு மாதிரி இருக்கா? உருட்டு மாதிரி தான் இருக்கு. உருட்டு மாதிரி இருக்கு. என்ன சொன்னா உண்மையா உங்களுக்கு புரியும், ஒரு சில செஞ்சு காமிச்சா புரியும். செஞ்சு காமிச்சா செய்யற அளவுக்கு நான் இல்ல, செய்யறவன் காட்டவும் மாட்டான். ஏன்னா இதை தப்பா யூஸ் ஆகும். எப்படி தப்பா யூஸ் ஆகணும்னு சொல்றேன். நம்ம இதுல வந்து இது சொல்லுவோம்ல, லெட்டை வந்து கோல்டா மாத்துவாங்க, ஆல்கெமின்னு சொல்லுவோம், ரசவாதம்னு சொல்லுவோம். இன்னைக்கு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி கோல்டு கம்மியாச்சு பாத்தீங்கன்னா ரேட்டு. ஏன் கம்மியாச்சு? சைனால வந்து ஆர்டிபிஷியல் கோல்டு செஞ்சுட்டாங்க. சைனால ஆர்டிபிஷியல் கோல்டு செஞ்ச நியூஸ் வந்துடுச்சு. யூரோப்ல வந்து கோல்டு வந்து ஆர்டிபிஷியலா செஞ்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆயிடுச்சு. சரிங்களா, இததான் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதுல ரசவாதம் பண்ணாங்க. யூரோப்ல வந்து லெட்ட கோல்டா மாத்தினாங்க. இதை நீங்க பாக்கணும்னா இங்க இருந்து தோரண மலைன்னு ஒண்ணு இருக்கு, முருகனுடைய மலை. இங்க இருந்துன்னா அந்த தோரணமலை திருநெல்வேலி பக்கம் இருக்கும். அந்த திருநெல்வேலி போனீங்கன்னா இங்க இருக்க பாறைகள் இருக்கு. அந்த மாதிரி பாறைகள்ல சித்தர்கள் உரையா அரைச்சது அந்த இடங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. அதை நீங்க ஒன்னும் பார்க்கலாம். நீங்க இதே மாதிரி பொன்னூதி மலைன்னு ஒண்ணு இருக்கு. பொன் ஊதி, அதாவது ஊதி ஊதி பொண்ணு எடுத்தாங்க. அந்த இடத்துலலாம் ஒண்ணு நிறைய படிமங்கள் இருக்கு. அதை கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்கு. அந்த இடங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடங்கள் தான் இதுவும். இங்கேயும் இந்த ஆல்கமி எல்லாமே பண்ணிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒரு கதையா இது சொல்றதுல ப்ராசஸா என்னென்ன மூலிகை எப்படின்னு இதெல்லாம் டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. நம்ம நம்புறோமோ இல்லையோ,
அப்ராட்ல இதோடைய ரிசர்ச் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு இதுல. ஸோ அந்த மாதிரி பல ரகசியங்கள், அதாவது ஒரு மனுஷனை ரொம்ப நாள் உயிரோட வச்சிருக்கிறது எப்படி, சிரஞ்சீவியா வச்சிருக்கிறது எப்படி, ஆல்கெமியா மாத்துறது எப்படி, அது எல்லாமே இங்க இருக்கு. சரிங்களா? இதுல இருக்கிறது நிறைய மூலிகைகள் தானா வந்தது. இன்னொன்னு, அந்த குமரிக்கண்டம் எது கீழே போச்சோ அப்போ அகத்தியர் ஐயா எது எதெல்லாம் முக்கியமான மூலிகை சொல்றோம் அது எல்லாமே எடுத்துட்டு வந்து இங்க வச்சு அதுவும் இருக்கு. அதுதான் மெயின் தான். அது எல்லாத்தையும் டச் பண்ணி வர தண்ணி தான் இந்த தண்ணி. ஸோ இதுல குளிச்சா அவ்வளவு புண்ணியம் உங்களுக்கு. உடம்புல என்ன நோய் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் இங்க குளிக்கலாம் வந்து. நான் இதுல சில ப்ராசஸ் சொல்றேன். சில பேருக்கு பரிகாரமா சொல்லுவோம். இது வந்து நீங்களும் அசால்ட்டா செய்ய வேணாம். இது ப்ராப்பர் குரு வச்சு பண்றது. ரொம்ப கடுமையான ராகு கேது தோஷம் இருக்கும், கால சர்ப தோஷம் இருக்கும், கல்யாணம் ஆகாம இருக்கும், குழந்தை பிறக்காம இருக்கும். அவங்களே எப்படின்னா புத்து மண் எடுத்து தேய்ச்சி இங்க கொஞ்ச நாள் பக்கார் வச்சு குளிக்க சொல்லுவோம். டக்குன்னு புத்து மணி தெரிஞ்ச ஒருத்தர் 500 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னு வாங்கி வந்து தேய்ச்சிடாதீங்க. அது எடுக்கிற முறைன்னு இருக்கு. புத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்கணும், காப்பு கேட்கணும், பர்மிஷன் வாங்கி அந்த மண்ணை எடுத்து தான் பூசணும். யாரோ 500 ரூபாய்க்கு கொடுத்தாங்க வாங்கி பூசி அது திருப்பி தோஷமா மாறும். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கரெக்டா எடுக்க தெரியணும். இன்னொன்று லீகலா என்னன்றதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். சரிங்களா? அது வந்து அந்த காலத்துல பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப சங்கரன் கோயில் எல்லாம் புத்து மண்ணு தருவாங்க, அதெல்லாம் பூஜை பண்ணுது. அதை எடுத்து அதெல்லாம் லீகல். அதை எடுத்துட்டு வந்து தடவிட்டு நீங்க இங்க குளிச்சாலும் அந்த தோஷ பரிகாரங்கள் நடக்கும். ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். இதுக்கப்புறம் சித்தர்கள் தான். சரிங்களா? இது ஒண்ணு. இன்னொன்னு, இது வந்து ரொம்ப டீப். மாந்திரிகம் பண்றவங்க நிறைய பேர் என்னன்னா இந்த மாதிரி நிறைய சடங்குகள் செய்வாங்க. அது எல்லாத்தையும் சொல்ல விரும்பல, அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மாந்திரிகம் சடங்குகளும் இங்க பண்ணுவாங்க. இது ஒண்ணு. நம்ம நார்மலான ஆளுங்களுக்கும் சொல்லிட்டு மாந்திரிகத்துக்கும் சொல்லிட்டு நடுவுல சில பேர் இருக்காங்க நம்மள மாதிரி சிவனே சிவனே நமச்சிவாயான்னு ஓடிட்டு இருக்கோம்ல. ஒரு மந்திரம் உருவேறணும் அப்படின்னா 1,00,000 தடவை சொன்னாதான் உருவேறும். உருவேறிட்டே இருக்கும். 1,00,000 தடவை சொன்னா 1,08,000 தடவை சொன்னாதான் சித்தி ஆகும். சரிங்களா? ஆனா இந்த தண்ணியில வந்து எங்க குருநாதர்கள்லாம் என்ன சொன்னது, இந்த தண்ணி கழுத்து அளவுக்கு நீ வச்சுக்கிட்டு இங்க நீ சொன்னா அந்த 1,00,000 தடவை நீ சொல்றத 10,000 தடவை சொன்ன அந்த பவர் வந்துருவாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பாட்ஸ் இருக்கு. திருவண்ணாமலை, சதுரகிரி மலை உச்சியில பண்றது இருக்கு. நீர்நிலைனா இது பவர். கழுத்தளவு தண்ணியில உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரம், 1000 மந்திரம் இல்ல, ஒரு மந்திரம் எடுத்து ஒண்ணு முருகா 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 முருகான்னு நீ ஒரு 10,008 தடவை இங்க சொல்லு, சித்தி ஆயிடும். அது எப்படின்னு தெரியாதுங்க, நடக்கும் மேஜிக். அது நடக்கும். எனக்கும் பார்த்திருக்கேன், என்னை சுத்தி இருக்க நிறைய பேருக்கு பார்த்திருக்கேன். அது மேஜிக் நடக்கும். நம்பிக்கையா செய்யணும், எதிர்பார்ப்பு இல்லாம செய்யுது. நடக்கணும்னு செய்யாதீங்க, ஐ ஜஸ்ட் லவ் இட் அப்படின்ட்டு நம்பிக்கையோட செய்யுங்க, நடக்கும். மூலிகை தான். நான் இன்னொன்னு சிலது சொல்றேன். நான் நம்ம ஜோதிடத்துல வந்து இது சொல்லுவோம், குபேர ஸ்தலம்னு சிலது சொல்லுவேன். அதாவது உங்க ராசி பிரகாரம் எந்த கோவில்ல போய் என்ன பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் டிஃபால்ட்டா எல்லாருக்குமே ஒண்ணு சொல்றேன். நான் உங்களுக்கும் வரும்போது சொன்னேன், இங்க வரும்போது ஒரு சின்ன வாட்டர் பாட்டில்ல தண்ணி எடுத்துட்டு போங்க. இத தண்ணி எடுத்துட்டு போயிட்டு வச்சு வேண்டுங்க. இது வந்து சிவபெருமான், சக்தி, விஷ்ணு, எல்லா சித்தர்மார்கள், எப்படின்னா சித்தர்மார்கள் எல்லா தேவதைகள், எல்லா பூதங்கள், எல்லா பேய்கள், உலகத்துல முக்கோடி தேவர்கள், தேவர் மட்டும் இல்ல, பூதம் பேய் எல்லாமே இங்க இருக்கு. எல்லாமே ஆசீர்வாதம் பண்ணும். எல்லாமே ஆசீர்வாதம். இது நீங்க ஒன்னு எடுத்துட்டு போனீங்கன்னா எல்லாமே ஆசீர்வாதமா பண்ணும். நான் இன்னொன்னு சொல்றேன், இது எந்த நேரத்துல நம்மளுக்கு அமைஞ்சதுன்னு தெரியல. அடுத்து வரப்போற பெரிய பெஸ்டிவல் எது தெரியுமா? மாசி மகம். மாசி மகம்ன்றது நம்மளுடைய கர்ம பயனை கழிக்கணும் அப்படின்னா புனித நீர்ல போயிட்டு நீராடுவோம். அப்ப அந்த கர்மம் அங்க சேருதா? அந்த நதி எப்படி கழிக்கும்? கர்மம் எப்படி கழிக்கும்? அந்த நதிங்களுக்குன்னு ஒரு நாள் கொடுத்திருக்கா சிவபெருமான். அதுதான் மாசி மகம். கும்பகோணம்ல இருக்க மாசி மகம் இருக்கு. அது வந்து அமிர்தத்தோட இதுவானது. அது தனி பேட்டியை தர. அந்த மாசி மகத்துல அந்த ஆறுங்க வந்து கலக்கும் போது அந்த ஆறுங்களுக்கு கர்மா போகும். அதுல உச்சம் எதுனா இது ஆகாச கங்கை. சரிங்களா? இதுல குளிச்சுங்கன்னா எல்லா கர்மாவும் போகும். ஏன்னா உங்களுடைய கர்மா எப்படி தெரியுமாங்க, தெய்வம் வந்து என்னன்னா உன்னை வாட்ச் பண்ணும். தெய்வம் ஓரளவுக்கு உனக்கு வந்து கரிசனை பண்ணும். ஆனா உங்ககிட்ட கர்மா எடுக்காது. நான் இது ரொம்ப உணர்ந்து சொல்றேன். நான் இது எப்படி எடுத்துப்பாங்கன்னு ஜனம் தெரியல, உணர்ந்து சொல்றேன். நீங்க சிவனை கும்பிடுறீங்களா, உங்களுக்கு சிவன் பிடிக்கல, சிவனே நேர்ல வந்தாலும் நேர்ல வந்துட்டார், நீ கூப்பிடுற, நான் நேர்ல வந்துட்டேன், ஆனா நீ பண்ண வேலைக்கு நீ அனுபவிக்கணும் அப்படின்ட்டு கிளம்பிடுவார். நான் ஓப்பனா சொல்றேன். அது யாரு எப்படி எடுத்துப்பாங்க தெரியல, என்னோட புரிதல், என்னோட அனுபவத்தை சொல்றேன். ஆனா நீ கஷ்டப்படுறல, நீ ரொம்ப கஷ்டம், நல்லவன் தெரியாம பண்ணிட்ட, நீ கஷ்டப்படுறல, நீ கஷ்டத்தை எடுக்கணும்னா குருமார்கள் எடுப்பாங்க. அந்த குருமார்கள் அதிகமா இருக்கிறது இடம், குருமார்கள் அதிகமா தவம் பண்ண இடம் இது. நினைச்சு பார்த்துக்கோங்க சார், குமரி கண்டம் என்ற ஒரு பெரிய கான்டினென்ட் கீழே போகும்போது அகத்தியர் இந்த இடத்த சர்ச் தேர்ந்தெடுத்து, இமயமலைக்கு போலான்னு டைரக்டா இந்த இடத்த தேர்ந்தெடுத்திருக்காரு.
இன்னொன்னு சொல்றேன், இதை வந்து ஆர்கியாலஜிக்கலாவே சொல்றேன், நம்மள நிறைய படிச்சவங்க இருப்பாங்க. உலகத்துல எது யங்கஸ்ட் மவுண்டன் தெரியுமா? இமயமலை. எது ஓல்டஸ்ட் மவுண்டன்? கொல்லிமலை. அதை விட ஓல்டஸ்ட் மவுண்டன் குமரிக்கண்டத்துல இருக்கு. இமயமலைன்றது வருஷம் இன்னைக்கும் 3 சென்டிமீட்டர் 3 இன்ச்சோ வளர்ந்துட்டு போகுது. அதாவது மலைகள் அதிகமா பூமியோட மேலோட பூமிக்கு கீழே இருக்கு. டெக்டானிக் பிளேட் மூவ் ஆகும்போது இமயமலை ஏறிட்டு போகுது, நம்ம மலைங்க கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு காலத்துல இதுதான் பெருசா இருந்தது. இது நம்ம உக்காந்துருக்கிற பழைய மலை, இமயமலையை விட பழைய மலை. இந்த கல்லு இமயமலையோட பழைய மலை.